ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025, அதாவது டிரைவர் போஸ்டிங்க்கு உண்டான ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ஹால் டிக்கெட் அப்படிங்கிற வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஷார்ட் லிஸ்டோட கேண்டிடேட்ஸோட நேம் பட்டியலே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட்ல வந்து உங்களுடைய நேம் வந்து உங்களுடைய நம்பர் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆக முடியும். இதுல செலக்ஷன் லிஸ்ட்ங்கிறத தாண்டி வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல உங்களோட நம்பர் இருக்கா அப்படிங்கறத வந்து ஸ்கிராச் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோல வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஆயத்தமாகிறது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸ்கில் டெஸ்ட்டுக்கு உண்டான ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றது, நம்ம ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும், அது எப்படி ரெடி பண்றது, அதுக்கான ஃபார்மட் எங்க இருக்கு அப்படிங்கிறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோ வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணாம பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சைடுல இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸும், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ், நோட்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த குரூப்ல வந்து போஸ்ட் வந்து ஷேர் பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்க்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி டிரைவர் போஸ்டிங்க்கு மட்டும் தான் இந்த ஒரு அப்டேட்ல வந்து இருக்க போகுது. மற்ற போஸ்டிங் வந்து கிடையாது. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நேத்தே நம்மளுக்கு வந்து இந்த ஒரு லிங்க் வந்து அப்டேட் வந்து ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. List of shortlisted candidates for skill test for the post of driver in the district judicial in the state of Tamil Nadu அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகுது. அந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க எந்தெந்த டேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி மாசம் 24ஆம் தேதி வந்து ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நடக்க போகுதுங்க. அது எங்க நடக்க போகுது, உங்களுடைய வேல்யூ டேட் என்ன, டைமிங் என்ன அப்படிங்கறத உங்களுடைய ஹால் டிக்கெட்ல நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஓட்டுநர் அறிவிக்கையில் கூறப்பட்டுள்ள அனைத்து தகுதிகளின் அடிப்படையில், அதாவது குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் முன் அனுபவம், குறைந்தபட்சம் கல்வி தகுதி மற்றும் எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில், இன சுழற்சி அப்படிங்கிறது கம்யூனிட்டி ரிசர்வேஷன் சொல்லுவோம். சரிங்களா? அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் தற்காலிகமாக பட்டியல் பின்வரும் தேர்வர்கள் மோட்டார் ஓட்டுநர் திறன்கள், மோட்டார் இயக்கவியல், போக்குவரத்து விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் பற்றிய அறிவை சோதிக்க திறனறிவு தேர்வுக்கு வந்து அழைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கறத தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் அழைக்கப்படுறாங்க அப்படின்னா, பட்டியல வந்து உங்களுடைய பேர் வந்து இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, நேரடியா நீங்க வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து வரணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அனைத்து தேர்வர்களும் நுழைவு சீட்டு, அதாவது ஹால் டிக்கெட் மற்றும் பார்வை திறன் தகுதி சான்றிதழ், ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் ஓட்டுநர் திறனறிவு தேர்வுக்கு வரும்போது கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இந்த பட்டியல வந்து உங்களுடைய பேர் வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 28ஆம் தேதி நடக்கக்கூடிய டேட்ல வந்து உங்களோட நேம் வந்து இருக்கு அப்படின்னா, நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, தற்காலிக பட்டியலிடப்பட்ட அனைத்து தேர்வர்களும் தங்களது ஓட்டுநர் திறனறி தேர்வுக்கான நுழைவு சீட்டினை பதிவிறக்கம் செய்து நுழைவு சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் ஓட்டுநர் திறனறிவு தேர்வு நடைபெறும் இடத்திற்கு வந்து வர வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதுல நீங்க என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற பார்க்கும்போது, ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகும்போது நீங்க ஆன்லைன்ல வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிருப்பீங்க. அது எல்லாத்தையுமே ஒரிஜினல் பிளேஸ் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜெராக்ஸுமே நீங்க வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் வந்து அதன் சுய சான்றிதழ்பட்ட நகலையும் ஒரிஜினல் பிளஸ் ஒன் செட் ஜெராக்ஸ்ல வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு நீங்க கண்டிப்பா வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் அப்படிங்கறத வந்து அரசு கண் மருத்துவரிடம் வந்து அந்த கண்ணை வந்து பரிசோதனை செய்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, விண்ணப்பதாரருடைய புகைப்படம் ஒட்டி அந்த போட்டோக்கு மேல அலுவலக முத்திரை, டாக்டருடைய சீல் அப்படிங்கறத வந்து போட்டு நீங்க வந்து வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 13(3)(1) மற்றும் 2 குறிப்பிட்டுள்ள சான்றிதழ்களை தேர்வர்கள் கொண்டு வராத பட்சத்தில் தவறினால் ஓட்டுநர் திறனறிவு தேர்வுக்கு எக்காரணத்தை கொண்டு வந்து அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம், நீங்க வந்து மறுநாள் ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நீங்க வந்து நினைக்க கூடாது அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இணையதள விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள தகுதிக்கான சான்றிதழ்கள் சரியென அறிந்த பிறகே அவர்கள் ஓட்டுநர் திறனறிவு தேர்வுக்கு வந்து அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கே நாங்க வந்து கூட்டிட்டு போவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கோங்களேன். கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்மளுக்கு கவுன்சிலிங் ஹாலுக்கு கூட்டிட்டு போவாங்க.
அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நடக்குங்க அப்படிங்கறத தெளிவா வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் MHC வெப்சைட்ல வந்துக்கோங்க. அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு பாருங்க, டவுன்லோட் த ஹால் டிக்கெட் அலாங் வித் ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் ஃபார்மட் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஹால் டிக்கெட்டையும் டவுன்லோட் பண்ணணும், அதே மாதிரி வந்து உங்களுடைய ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கறதுல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு கேப்சா வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது பிரீஃபா வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதை நீங்க மேல டவுன்லோட்ங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கிற முடியும். இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் எப்படி யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிற சொல்றேன். இந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டுக்கு உண்டான பிடிஎஃப் லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஏற்கனவே. அதை நீங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு உண்டான லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஒன்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட், அதாவது உங்களோட கண் திறனை வந்து பாத்தீங்க அப்படின்னா செக் பண்ண சோதனை பண்றதுக்கு உண்டான ஒரு டெஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் அப்படிங்கிற சொல்றோம். உங்களுடைய விஷன் வித்தவுட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற அவங்க வந்து செக் பண்ணி பார்த்து போடுவாங்க. அதே மாதிரி வித்தவுட் கிளாஸ் வித் கிளாஸ்ல வந்து எவ்வளவு இருக்கு, விஷன் வந்து எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்ட் ஆஃப் விஷன் எவ்வளவு இருக்கு, கலர் விஷன் எவ்வளவு இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் விஷன் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து டாக்டர் தான் வந்து செக் பண்ண முடியும். நல்ல ஒரு ஐ டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு செக் பண்ணுங்க. அந்த ஐ டாக்டர் வந்து கவர்மெண்ட் டாக்டர் வந்து இருக்கணும். அவங்களோட சிக்னேச்சர் அப்படிங்கிறது கிரீன் இங்க்ல வந்து சைன் பண்ணிருக்கணும். அந்த மாதிரியான டாக்டரை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா போய் பார்த்துட்டு நீங்க ரெடி பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. போட்டோ கண்டிப்பா வந்து 3.5 சென்டிமீட்டர்ல இருந்து 4.5 சென்டிமீட்டருக்குள்ள உங்களுடைய பாஸ்போர்ட் போட்டோ அப்படிங்கிறத நீங்க வந்து அலாங் பண்ணிக்கோங்க. அதாவது பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலேயுமே வந்து சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துலயும் அவங்களோட நேம், உங்க டெசிக்னேஷன் என்ன, உங்களோட சிக்னேச்சர், மெடிக்கல் ஆஃபீஸர் இது சீலோட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லி நீங்க வந்து சைன் வாங்குற மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து கேண்டிடேட் சிக்னேச்சர் வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களோட ஸ்டேஷன் அப்படிங்கிற போட்டுக்கோங்க. டேட் அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த டேட்ல வாங்குறீங்களோ அந்த டேட் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதுதான் விஷயம். இதை ரெடி பண்ணி நீங்க வச்சுக்கோங்க. பிப்ரவரி மாசம் 24ஆம் தேதியில இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அஃபீஷியலா நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்கில் டெஸ்ட் எங்க நடக்கும் அப்படிங்கறத உங்களுடைய ஹால் டிக்கெட்லயே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஹால் டிக்கெட்ல செக் பண்ணிக்கோங்க. 24ல இருந்து 28 கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ஒரு 5 நாள் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 24, 25, 26, 27, 28 சரிங்களா? 5 நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அந்த 5 நாள்ல உங்களுக்கு 4வது நாள் வரலாம், 3வது நாள் வரலாம், 2வது நாள் வரலாம். சோ இந்த இடத்துல பட்டியல வந்து உங்களோட நேம் வந்து எந்த இடத்துல எத்தனாவது டைமிங்ல வந்து இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி 8:30க்கு வர சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆயத்தமாகி ரெடியா போய் இருந்துக்கோங்க. இதான் வந்து அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.